வணக்கம். சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி 2 ரூபா 1 ரூபா இல்லை 2 ரூபா நார்மல் ஸ்கேர் எல்லாம் இருக்குது. பாருங்கள். அடுத்து இதை ஃபஸ்ட்டு வந்து 92, 93, 94 எப்படி பாருங்க. 95, இதெல்லாம் ஃபுல் ஹைதராபாத் மீன். ஃபுல்லாக கொடுத்துருக்குது ஹைதராபாத் மீன். க்ளீன் பண்ணலை, சும்மா சாம்பிள் ஓட்டு லேசாக கழுவுனப்போ, வேறு ஒன்றும் இல்லை, கரையெல்லாம் ஒன்றும் இல்லை. $2004 வரை, 92லேருந்து 2004 வரை. இது நிறைய ஸ்கேர் காயின் இருக்கும். 2004 ஸ்கேர் தான், 92 ஸ்கேர் தான். 13 வருஷம் செட்டாக கொடுத்துட்டேன். அதில் வந்து அந்த செட்டுக்கு $250. இது இந்த வால்டர் கட்டு போட்டு 500, 550, 600 விற்காங்க. $250 தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம். ஒரு செட்டு தான் ரெடி பண்ணிருக்கேன், வேணால் உங்களுக்கு வாங்கிக்கலாம். அடுத்து அன்றைக்கி க்ளீன் பண்ணல காயினில் ஒரு காயின் கிடக்கு. க்ளீன் பண்ண இப்படி ஆயிரும், இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக வந்துடும். $90 கல்கத்தா மின்ட்டு, பாம்பே மின்ட்டு கிடக்கும். பின்ன ஏசியன் கேம் கிடக்கும். அதில் எல்லாம் மிக்சராக போட்டிருக்கேன். ஏசியன் கேமு எல்லாம் கிடக்கும். அதில் இது எல்லாம் மிக்சடாக, இது விலையெல்லாம் கூட்டிருக்கு, நான் ஒன்றும் கூட்டலை. மிக்சடாக $10 தான் கொடுத்துருக்கேன் ஒரு காயின். வாங்கி நீங்கள் அப்படி லேசாக கழுவி வச்சு என்ன ஓட்டர் இருந்தால் ஓட்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. காயின் நல்ல கண்டிஷனாக உள்ள காயின் தான். சும்மா லேசாக இல்லாட்ட விகுதி போட்டு துடைச்சாலும் போதும். இதை பார்த்துக்கேன். இதுக்கெல்லாம் நியாயமாக $15 விற்கணும். நான் $10 தான் கொடுத்துருக்கேன். தேவை உள்ளவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து 90 ஹைதராபாத் மின்ட்டு. 90 ஹைதராபாத் மின்ட்டு பாருங்கள். நேற்று ஒரு ஆள் கொண்டு வந்தார், அதை அப்படியே போட்டிருக்கேன். கழுவில் க்ளீன் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. பாருங்கள். 90 ஹைதராபாத் வந்து ஸ்கேர் காயின். இது ஒரு காயின் $30 கொடுத்துருக்கேன். இது அவ்வளோ இருக்குது, $30 கொடுத்துருக்கேன். இது நார்மல் நம்ம 2 ரூபா மேப் காயின். ஃபுல்லாக அவ்வளோ ஒரு 100, 150 காயின் இருக்கும். 100, 150 காயின் இருக்கும். இல்லை கண்டிஷனாக உள்ள காயின் தான். வேறு டேமேஜ் கருப்பு இதெல்லாம் எடுத்து மாற்றிட்டேன். ஒரு காயின் $4 கொடுத்துருக்கேன். இப்போ மெட்டல் விலைக்கு $4 மேலே இருக்குது. நான் $4 தான் கொடுத்துருக்கேன், வேணுமுங்க வாங்கிக்கலாம். 25 பைசா. எல்லா ஏரும் எல்லா மின்னும் கிடக்கும். ஒன்றும் செக் பண்ணலை. ஒரு 500, 1000 காயின் பக்கம் வரும். இதெல்லாம் எடுத்து வைங்க. இப்போ பல காயின் ரேர் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் எடுத்து வைங்க. ஒரு 100 காயின் நீங்கள் எடுத்து வச்சாலுமே $350 தான் ஆகும். இது நாளைக்கு எது ரேரு எது பெரிய அளவில் போகும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. $350 போட்டபடி ஒரு 100 காயின் எடுத்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல காயின் தான் கொடுத்துருக்கேன். வேறு கருப்பு உடுக்கு டேமேஜ் இதெல்லாம் இல்லை. அப்படியே 1, 2 கருப்பு கிடந்தாலும் மாற்றி தான் $800 கொடுப்பேன்.
25 பைசாலாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நான் 3 ரூபா 50 பைசா கொடுத்துருக்கேன். 3 ரூபா 50 பைசா. 100 காயின் எடுத்தேன்னா 350 ரூபா தான் ஆகும். ஷிப்பிங் வரும். அவ்வளோ எடுத்து ஒரு மூலையில் போடுங்க. நாளை ஒரு வருஷம் 2 வருஷம் கழிஞ்சா எதுக்கு விலை கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அடுத்து 154 154 நல்ல கண்டிஷனாக இருக்குது. பார்த்துக்குங்க. எல்லாமே அவ்வளோ ஒரு 100 காயின் பக்கம் வரும். 154 ஒரு காயின் 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். நானே 13 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். இது கொஞ்சம் கம்மியாக நேற்று ஒரு ஆள் கொண்டு வந்தார். அப்படி கொடுத்துருக்கேன். 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். வேணுங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. சரியா? நல்லா பார்த்துக்குங்க. ஒன்று வாங்கி ஷிப்பிங் கொடுக்க நினச்சா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சரியா? உங்கள் ஷிப்பிங் கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம்.